Hey guys, welcome back to the channel Random Tarot Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே tarot reading sessions available. என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா for further more detailed personal reading நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. Hence is a general reading. உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத மத்தவங்களுக்கு உண்டான மெசேजेस சொல்லி ஸ்கிப் பண்ணிடுங்க. கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். So pile number 1 and pile number 2 உங்களுக்கான ரீடிங் உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அதாவது உங்க ஃபீலிங்கோட உங்க பர்சனோட ஃபீலிங் மேட்ச் ஆகுதா? டஸ் யுவர் பர்சன் மிஸ் யூ? தேர் இஸ் எனி சான்ஸ் ஆஃப் ரீகான்சிலேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நியூ கம்பரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான்ல ஆல் கிளிக் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப் ஒன்லி வீடியோஸ் ஆர் கம்மிங். ஸோ மெம்பர்ஷிப்பை அப்ளை பண்ணிடுங்க. எஸ், ஸோ நம்ம இப்போ பைல் நம்பர் 1க்கான ரீடிங் போகிறோம். எஸ், ஓகே, கொஞ்ச நேரம் என்னோட லேம்ப் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும். எஸ், ஸோ தட் என்னோட ஷஃபிலிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு உண்டான கார்ட்ஸ், உங்களுக்கு உண்டான ரீடிங், உங்கள் பர்சன் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, ஸோ 3 sets ஆஃப் கார்ட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ டெக்கு கடையிலையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆர்கானா கார்டு விச் சேஸ் அ மேஜர் லெசன் இல்லைங்களா? மேஜர் லெசன் என்ன தெரியுமா? உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஓகேங்களா? உங்களோட பர்சன் கரண்ட் ஃபீலிங் என்ன? இப்போ உங்க மேல உங்க பர்சன் வந்து கோபமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கோபம் வந்து போக போகுது. பிகாஸ் இட்ஸ் அ சேஞ்ச். வாட் எவர் இஸ் இட்ஸ் அ சேஞ்ச். இப்போ நீங்க வந்து உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ல யுவர் பர்சன் இஸ் சோ லவபிள் அப்படின்னும் பொழுது அது மாறிடுமா மேம் அப்படின்னா எதுவுமே நிலையானது கிடையாது. அக்கார்டிங் டு அவர் நம்மளோட ஃபேட் அண்ட் கர்மாவை வச்சு எதுவுமே நிலையானது இல்லை. ஸோ சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் இட்ஸ் அ டைம் பீரியட் தானே, கொஞ்சம் டைம் பீரியட் தான். ஸோ அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சு மனசை போட்டு வருத்திக்காதீங்கன்றது தான் நம்மளுக்கு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்றது. ஸோ நம்ம எது செய்யறோமோ அதுக்குண்டான எதிர்வினை தான் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படின்றதுனால எவ்ரிதிங் இஸ் நோட்டட். இஃப் யூ ஆர் டூயிங் குட், நான் வந்து ரொம்ப நல்லது பண்றேன் அப்படின்னா எஸ், அந்த நல்லதுக்கு உண்டான விளைவு உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரதிபலிக்கும், கூடிய சீக்கிரமே பிரதிபலிக்கும் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க. ஸோ சப்போஸ் நீங்க வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் பொழுது இதை ஒரு கைடன்ஸா எடுத்துட்டு ஓகே எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாறிடும். ஸோ நம்ம பர்சனோட அன்பை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நீங்க உங்க மனசுல எப்பவுமே வந்து நினைச்சிட்டு இருக்கணும். ஸோ ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ வெரி குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் அக்கார்டிங் டு அவர் ஃபேட், நம்மளோட ஃபேட்டை பொறுத்து தான் அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஒரு சைக்கிள் மாதிரி உங்களுக்கு வந்து தலைகீழ மாறப்போகுது. சான்ஸே கிடையாது மேம், என் பர்சன் வந்து திரும்ப வந்து என்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்க அப்படி ஒரு சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னும் பொழுது நீங்க வந்து சொல்லலாம், வாவ் மேம் எப்படி மேம் இது நடந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அப்படியே வந்து உலகமே தலைகீழ சுத்தின மாதிரியே உலகமே ரொட்டேட் ஆயிட்டு தானே இருக்கு, ரொட்டேட்டிங், அப்புறம் சன்னை ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் நம்மளுக்கு தான் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு, நம்மளும் உலகத்தோட சேர்ந்து சுத்திட்டு தானே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியல. அண்ட் உங்களை நோக்கி உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சன் கரண்ட் ஃபீலிங்ல வந்து அவரும் ஃபீல் பண்றாங்க, லைக் நம்ம ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய கர்மாவால தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த உணர்தலுக்குள்ள போறாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்க பர்சனை வந்து உங்களை மேல எவ்வளோலாம் கோபம் இருந்ததோ அது மாறப்போகுது. கரண்ட் ஃபீலிங்ல வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகணும். லைக் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடுன்றது ஒரு பொருள் மட்டும் கிடையாது. சம்டைம் ஹோம், நிறைய பேர் கோட்ஸ் பார்த்துருப்பீங்க, சம்டைம் ஹோம் இஸ் த பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை தான் அவங்களோட கம்ஃபர்டபுள், அவங்களோட எல்லா நல்லது எல்லா கெட்டதும் எனக்கு தெரியும் மேம், நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்கள அப்பேற்பட்ட என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ தே ஆர் கம்மிங் பேக் டு யூ. உங்களை வந்து ஹோமா ஃபீல் பண்றாங்க.
நான் நல்லவங்களா இருந்தாலும் நான் கெட்டவங்களா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்ன ரசிச்ச ஒரு பர்சன் அப்படின்றது தான் உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ல. கம்மிங் பேக் டு யூ, ஒரு ஃபேமிலியா இருக்கணும். அந்த ஃபேமிலியா நீங்க மட்டும் தேவையில்ல, the whole ஃபேமிலியே தேவை. ஒரு ஃபேமிலி ரீயூனைட்டா இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்க கூட வெளியில போகணுன்ற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிளைம் திஸ் எனர்ஜி. பைல் நம்பர் 1 அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட எனர்ஜிஸை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1 அது மட்டும் இல்லாம உங்க பர்சன் இப்ப இருக்கிற ஐசோலேஷனே பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலிய ஹாப்பியா வச்சுக்கணும். உங்க ஃபேமிலிக்கு உண்டான இனஃப் அமௌண்ட் ஆஃப் சோர்சஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு, மணி சோர்சஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ வரி. உங்க பர்சனோட மைண்ட்ல இருக்கிறது, கரண்ட் ஃபீலிங்ல இருக்கிறது ஃபுல்லா ஒர்க், ஃபேமிலி, கர்மா ரிலேட்டட் திங்ஸ். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சேஞ்ச் ஆகும். நம்ம அனுபவிக்கிறது இது கர்மாவால தான் அனுபவிக்கிறோம். இது கொஞ்ச காலம் தான். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட வந்து செய்யறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மட்டும் கிடையாது, ஒரு நான் மட்டும் கிடையாது, ஒரு ஹாப்பி ஃபேமிலியா நம்ம இருக்க போறோம். ஸோ லவ், ஹாப்பினஸ், ஹார்மனி பாசிட்டிவா இருக்கு. ஸோ யாரெல்லாம் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல இந்த பைல்ஸை பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படியே ட்ரெமாண்டஸா ஒரு மாற்றம் உங்க பர்சனோட மனசுல நிகழ்ந்துட்டு இருக்கு. இதான் கரண்ட் ஃபீலிங்கா இருக்கு. ஸோ கிளைம் திஸ் எனர்ஜி. பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 ரீடிங் போயிடலாம். எஸ், பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஸோ 2 ரீடிங் பார்க்கலாம். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க, நம்பர் 2 அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்க, ஓகே, அதே மாதிரி அழகா 3 கார்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்படி ஈஸியா கொடுத்துருவாங்க. ஏமா ரொம்ப நேரம் நீங்க ஷஃபில் பண்ணணும். அது இல்லாம இங்க வந்து ப்ராப்ளம்ஸ் இங்க 2 கொடுத்துருக்காங்க. அதை நான் பாக்குறேன். 2 கார்டு ரிவர்சல்ல வந்திருக்கு. சரி, உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன தெரியுமா? நீங்க வந்து பைல் நம்பர் 2, நீங்க வந்து யூ ஆர் ஹர்ட். நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்க தான். நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம கோபமா இருக்கோம்னு தெரிய வைக்கிறதுக்காக கோபமாவே இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கீங்க. ஆனா அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப ப்ரொலாங் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்க பர்சன் என்ன தெரியுமா சொல்றாங்க? எஸ், கோபமா தான் இருக்கேன், பட் அந்த கோபம் ஏன் இவ்வளோ நாள் ஏன் அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியில வரலாம்ல. இப்போ நம்ம அம்மா அப்பா எல்லாம் குழந்தை சாப்பிடலன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உங்க பர்சனோட ஃபீலிங் நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அப்பா அம்மா எல்லாம் நம்ம சாப்பிடலன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அம்மா வந்து சாப்பிடுமா கூப்பிடுவாங்க, அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து நம்ம ரூமுக்கே கொடுப்பாங்க, அப்புறம் சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஊட்டி விடுற மாதிரி வருவாங்க. இது எதுக்கும் நம்ம வந்து ஒத்துழைக்கலன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சாப்பிட நான் போகணும் விட்டுருவாங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து எதுக்காக கோச்சுக்கணும்ன்றத மறந்துடுவோம். அப்பா அம்மா பண்ணாங்க பாருங்க அந்த ஆக்ஷன், சாப்பிடலனா போ, அந்த ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப ஹர்ட்டா இருக்கும். ஸோ நீங்க எப்படி இருக்கீங்கன்னா உங்க ஹர்ட்ல இருக்கீங்க. இப்போ நீங்க ஹர்ட்ல இருந்ததுனால அவங்க சமாதானப்படுத்த வந்தும் அந்த ஹர்ட்லயே விக்டிம் சிச்சுவேஷன்லயே இருந்ததுனால அப்போ ஒரு வார்த்தை விடுறாங்கல்ல, சரி போ, நீ சரியாவனா போ, நீ இப்படியே இருந்தனா எனக்கு உங்ககிட்ட சண்டையே போட்டு இருந்தனா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த விஷயம் இன்னும் ஹர்ட் ஆகுது. அப்போ நம்ம அதுக்காக தான் அழுகுறோம்னு தெரிஞ்சுக்காம இவங்க என்ன பண்றாங்க? உங்க பர்சன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ நேரம் அழுகுறேன்னா பட் யூ ஆர் ஃபேக்கிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எமோஷனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு இன்னும் பிரச்சனை பெருசாகுது. ஸோ இப்போ என்னன்னா அந்த குழந்தை ரூம்ல சாப்பாட்டுக்கு அடம் பிடிச்சிருக்கு குழந்தையா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா, அப்பா அம்மா தானே அப்படின்னு, நம்ம பர்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சணும் மிஞ்சணும் இதெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூட அசிங்கமே பார்க்காம தானா இறங்கி போய் இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். ஏன்னா பசிக்குது இல்ல, ஏன்னா யூ வாண்ட் தட் ரிலேஷன்ஷிப்ல யூ ஆர் கிரேவிங் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப் டு கெட் பேக் இல்லையா? யூ ஆர் கிரேவிங் ஃபார் யுவர் பர்சன் இல்லையா? ஆமா தானே? பைல் நம்பர் 2 கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க வெளியில வரணும் அப்படின்றது தான் வந்து உங்களோட ஹையர் செல்ஃபோட மெசேஜா நான் இங்க வந்து பாக்குறேன். உங்க பர்சனோட ஃபீலிங் என்ன தெரியுமா? நீங்க வந்து விக்டிம் மென்டாலிட்டிலயோ ஓவரா ஆக்டிங் பண்றீங்க, ஓவரா நிக்கிறாங்க. அடமெண்ட், இந்த அகபாவம் பிடிச்ச கழுதை அப்படின்னு அடமெண்ட்டுங்க. ரொம்ப குஷியில அப்பாவும் பையனுக்கும் அந்த கான்வர்சேஷன் போவோம்ல, ஜோதிகாவோட கான்வர்சேஷன் விஜய்க்கும் அவருக்கும் போவோம்ல. ஸோ அந்த மாதிரி அகம்பாவம் பிடிச்ச கழுதையா இருக்குங்க. அந்த மாதிரி வந்து கேர்ள்ஸுக்கு அது கேர்ள் பியூர் ஃபீமேல் எனர்ஜி நீங்க பாக்குற பைல் சூஸிங் அது பெருமைதான். இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்காக ஏங்கும் பொழுது அசிங்கத்தை பார்க்க கூடாது, இறங்கி போயிடணும். டூ லேட் ஆச்சுன்னா அது நம்மளது இல்லாம போயிடும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது இருக்கு உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ்ல. என்னன்னா
ஒரு டிமாண்ட் வச்சு அதை நிறைவேற்றினா உங்களுக்கு அது இனஃப் ஆக மாட்டேங்குது. இன்னொரு டிமாண்ட் கேட்குறீங்க. சில விஷயம் நீங்க கேட்கறதெல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்க்கும் நல்லது கிடையாது. அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது, உங்க 2 பேரோட பர்சனல் க்ரோத்துக்குமே அது நல்லது கிடையாது. இல்லம்மா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டீங்க. யூ ஆர் பிக்கிங் அப் ராங் சாய்ஸ். அந்த ராங் சாய்ஸ் வேணும்னு அடம் பிடிச்சு நிக்கிறீங்க. அதை எடுத்து கொடுக்கலன்னா வேற இன்னும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் பர்சன் வந்து லிட்ரலி உங்களை ஒரு கிட்டு, அடம் பிடிக்கிற கிட்டு ரொம்ப பண்ணால் சாப்பிடலாம். இப்போ ஒரு பேரண்டிங் மாதிரி ஆயிப்போச்சு உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. ஸோ நம்பிக்கை இருக்கு ஸ்டில். நீங்களே வருவீங்கன்னு தான் நம்பிக்கை. அவங்க இனிமே வந்து உங்களை வந்து என்னைய வந்து ரீகான்சிலியேஷன் பண்ணுவாங்களா, என்னை வந்து மறுபடியும் சமாதானப்படுத்துவாங்களா, நான் வந்து ஹர்ட்ல இருக்கேன், என்ன வேணா இரு, நான் வந்தா திருப்பி நீ அந்த பக்கம் பார்த்து தான் போற, அதனால நீயே வருவன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்றதான் உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து ரிவர்சல்ல 2 கார்டு வந்திருக்கு. உங்களை நோக்கி வந்தவங்கள பேசி பேசி விரட்டி அடிச்சிருக்கீங்க. லைக் உங்களை நோக்கி வராங்க பாருங்க, குதிரையில உங்களை நோக்கி ஏதோ ஒரு சந்தோஷமான நியூஸ் எடுத்துன்னு வந்தவங்கள பேசி 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 ஒன்னும் இல்லாத சண்டைய பெருசாக்கி ஓட விட்டுருக்கீங்க. பாசிவ்னஸ் ஸ்கேட்டர்ட், ட்ரிக்கி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல. அதாவது டைரக்டா அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்பாங்களா, உங்களை எப்படி கரெக்ட் பாஸ் என்கிற பாஸ்கரன், உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஒண்ணுக்கு சமாதானப்படுத்தினா இன்னொன்னு, லைக் யூ ஆர் கிராங்கி, யூ ஆர் ட்ரிக்கி, சம் எமோஷனல் இம்பேலன்சஸ், ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன். எஸ் அஃப்கோர்ஸ், பட் சில டைம் we also anytime pampering need பண்றோம். sometime we also should act mature இல்லையா? ஸோ மெச்சூரிட்டிக்கான நேரம். பயம் உங்களை வந்து இக்னோரே பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க மேல இருக்கிற பயத்துல வந்து இக்னோரே பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க சைடும் தப்பு இருக்குதான், ஆனா ஓவரா கோச்சிக்கினா நம்ம சைடு தான் ஃபுல் தப்பு மாறிடும். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்க தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு உண்டான கைடன்ஸும் தெரிஞ்சிச்சு. நம்மளே இறங்கி போய் தான் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடணும், இல்லைன்னா பட்னியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யோர் மெசேஜ், பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. வெரி பியூட்டிஃபுல். எனக்கு உங்களுக்காக இந்த ரீடிங் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் ஐ குட் ஃபீல் தட் எனர்ஜி. என்னோட ரீடிங் வந்து கார்ட்ஸாக பார்க்கறத விட நான் பேசுறதா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பியூரஸ்டாக தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ அதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. So God bless you all, stay blessed, and மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. Thank you for watching guys, bye.